இந்த வீடியோல இருந்து தான் நாம இங்கிலீஷ ஒண்ணொண்ணா கத்துக்க போறோம். ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறதா கண்டிப்பா ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதத்தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நம்மலாம் குழந்தையா இருந்தோம். குழந்தையா இருக்கும்போது நமக்கு வந்து எழுந்து நடக்க தெரியாது, பேசத் தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. பசிச்சா சொல்லக்கூட தெரியாது. ஸோ, அப்போ நம்ம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைய பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ நம்மளால பேச முடியுது, ஓட முடியுது, நம்மளால டான்ஸ் ஆட முடியுது, என்ன வேணாலும் பண்ண முடியுது. ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாத நாம, இப்ப எப்படி இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏன்னா, எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, ஒரு நாளும் நம்ம அத பண்ணிக்கிட்டே இருக்கோம். பண்ண அந்த விஷயம் என்ன ஆகும்னா, நமக்கு பழக ஆரம்பிச்சுருச்சு. பழகிருச்சுன்னா, நம்ம அத ஈஸியா நமக்கு தெரியாமலே நம்ம ஈஸியா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டார்ட்டிங்ல எவ்ளோ கஷ்டப்பட்டோமோ, அது பழக ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ 15 வருஷமா நம்ம வந்து படிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஆ டில் 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து சில பேர் எல்கேஜி, யுகேஜிலாம் கூட படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்க்கலாம். 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12த் வரலையும் ஒரு 12 வருஷம். அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒரு 3 வருஷம் இல்ல 4 வருஷம்ன்ற மாரி கணக்கு பண்ணிக்கலாம். சரி, ஆக மொத்தம் காமனா எல்லாருமே வந்து 15 வருஷம் கட்டாயமா படிச்சிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சரி. இந்த 15 வருஷத்துலயும் நம்ம இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? 1வதுல இருந்தே நமக்கு வந்து இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கு. அப்படி இருந்துமே கூட நம்மளால ஏன் பேச முடியல? நம்மளால ஏன் ஃப்ளூயன்ட்டா அத வந்து பேச முடியல? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இங்கிலீஷ்ல 2 விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்ன்னு கிடையாது. எல்லாத்துலயுமே, எல்லா சப்ஜெக்ட்லயுமே 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பேசுறதுக்காகவே ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இங்கிலீஷ நம்ம வந்து ஜஸ்ட் ரிட்டன் ஸ்கில்ஸா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம்னா, நம்ம தமிழ வந்து படிச்சோம். தமிழ்ல வந்து இலக்கணம் படிச்சோம். நெறைய நெறைய இலக்கணங்கள்லாம் நமக்கு தமிழ்ல இருந்துச்சு. அந்த இலக்கணங்கள்லாம் நம்ம ரியல் டைம்ல பேசுறோமான்னு கேட்டீங்கன்னா, பேசுறது கிடையாது. நம்ம என்ன பேசுறோம்னா, நமக்கு என்ன மாதிரி பழகுனோமோ, நமக்கு 4 பேர் என்ன மாரி நம்மகிட்ட பேசுனாங்களோ, அதெல்லாம் தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு, அந்த மாரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ நம்ம வந்து இத்தன நாள் படிச்சது பேசுனதுக்காக படிக்கல. ஜஸ்ட்டு நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? அப்போ இத வந்து ஒரு சப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணி தான் நம்ம படிச்சோம். எப்பவுமே சப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது அந்த பர்ட்டிகுலர் டைம் வரலையும் தான் ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மேத்ஸ் வந்து படிச்சிருப்போம். இப்போ சோசியல் சயன்ஸ் படிச்சிருப்போம். சயன்ஸ் படிச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்டா படிச்சோம். சப்ஜெக்ட்டா படிக்கும்போது என்ன நடக்கும்? அந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்ல எழுதி மார்க் வாங்குறதுக்காக படிச்சோம். அத படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஏன்னா, அடுத்த நாளே நம்ம எல்லாத்தையுமே மறந்துருவோம். அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நம்ம மறந்துருவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சோசியல் சயன்ஸ்ல வந்து பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அது அந்த டைம்ல கேட்டீங்கன்னா, நமக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதாவது சோசியல் சயன்ஸ்ல நம்ம படிக்கும்போது அந்த டைம்ல வந்து பானிபட் போர் எப்ப நடந்துச்சு? எதனால நடந்துச்சு? எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். நீங்க எப்ப எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளிய வரீங்களோ, அப்போ மறுபடியும் உங்ககிட்ட அந்த போர பத்தி கேட்டீங்கன்னா, அந்த மாரி வார்த்தை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த பானிபட் போர பத்தி சொல்லும்போது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஆக்சுவலா வந்து டெல்லி இருக்கு பார்த்தீங்களா? அந்த டெல்லிய வந்து இப்ராஹிம் லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க தான் இருந்தாங்க ஆரம்பத்துல. அந்த இப்ராஹிம வந்து அ ஒரு போர் மூலியமா தோற்கடிச்சவர் தான் நம்ம பாபர். அந்த பாபர் என்ன பண்ணாருன்னா, தோற்கடிச்சுட்டு ஃபுல்லாவே வந்து டில்லிய வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முகலாய பேரரசுலாம் உள்ள வந்துச்சு. அப்போ அந்த போர் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இப்ராஹிம்க்கும், பாபருக்கும் அந்த போர தான் ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பானிபட் போரோட 1ஆம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ இந்த மாரி தான் முகலாய பேரரசு வந்துச்சு. அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா வந்து பில்ட் ஆயி வந்துச்சு. சரி, ஓகே. இது வந்து நம்ம சோசியல் சயன்ஸ்ல படிச்ச ஒரு கான்செப்ட். அது வந்து ஒரு கத. இந்த கதைலாம் நம்ம சோசியல் சயன்ஸ்ல படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஆனா, அத முடிச்சுட்டு வரும்போது ஞாபகம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. எப்பவுமே நம்ம வந்து எக்ஸாம்க்காக படிச்சா, பர்ட்டிகுலர் டைம் பீரியட் வந்ததுக்கப்புறம் அத மறந்துருவோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ். இவ்ளோ நாள் நம்ம 15 வருஷம் படிச்சுமே எனக்கு ஏன் இங்கிலீஷ் பேச வரல? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க சப்ஜெக்ட்டுக்காக படிச்சீங்க. நீங்க பேசுறதுக்காக படிக்கவே இல்ல. பேசுறதுக்காக படிக்கிறதுன்றது வேற, சப்ஜெக்ட்டுக்காக படிக்கிறதுன்றது வேற. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கிலீஷ் இத்தன நாள் நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்காக படிக்கும்போது, நமக்கு நல்ல மார்க் வருன்றதுக்காக கஷ்டப்பட்டு அத மெமரைஸ் பண்ணி படிச்சோம். மார்க் வந்ததுக்கப்புறம் அத மறந்துட்டோம். ஆனா, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இங்கிலீஷ இன்ட்ரஸ்ட்டோட லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க.
அப்போ எப்போ ஒருத்தன் நமக்கு தேவையான விஷயம் இன்ட்ரெஸ்ட்டோட கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு நம்பிக்கையோட அத படிக்கணும்னு நெனைக்கிறாரோ, அப்போ கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்ப இங்கிலீஷ் நீங்க இன்ட்ரெஸ்ட்டோட கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க குடுக்கக்கூடிய எஃபோர்ட் அந்த இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டு, அந்த இங்கிலீஷ் உங்களுக்கு ஏத்த மாதிரி உள்ள வர ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நாம பண்ண வேண்டியது மார்க்குக்காக கிடையாது, லைஃப்க்காக படிக்க போறோம். சரி. இப்போ இந்த இங்கிலீஷ பொறுத்தவரையிலும் ஓவராலா எவ்ளோ வார்த்தைகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1,70,70,000 வார்த்தைகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, அப்ப நான் இங்கிலீஷ் பேசணும்னா, நான் இந்த 1,70,000 வார்த்தையும் படிச்சு மெமரைஸ் பண்ணா மட்டும் தான் என்னால இங்கிலீஷ் பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி அவசியமே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு பெர்சன் ஒரு நாளைக்கு எவ்ளோ வார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான வார்த்தைகள் தான். இப்போ நம்ம தமிழ் மொழியிலேயே பார்த்தீங்கன்னா, பல லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கும். ஆனா, தினமும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ன்றது ரொம்பவே கம்மியானது. அதே மாதிரி ஒரு ஆவரேஜ் பெர்சன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகள் யூஸ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 16,000 வார்த்தைகள் தான் யூஸ் பண்றாரு. அது அதுவே வந்து ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா, 16,215 வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. ஸோ வழக்கம் போல தான். மென்ன விட ஃபீமேல் கொஞ்சம் அதிகமாவே பேசுறாங்கன்றது. இப்போ இது வந்து நேட்டிவா பேசக்கூடியவங்க. இப்ப நான் வந்து தமிழ் மொழியில வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ வார்த்தைகள் பேசுறேன். அதே மாரி நேட்டிவ் இங்கிலீஷ்ல பேசுறவங்களும் ஒரு நாளைக்கு அவ்வளோ வார்த்தைகள் பேசுவாங்க. இப்போ நான் நேட்டிவ் மொழியில இருந்து இன்னொரு மாற்று மொழி பேசுறேன். அதாவது நான் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மொழி பேசும்போது, அப்போ ஒரு ஆவரேஜா ஒரு மனுஷன் எவ்வளோ மொழி அவனால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணக்கெடுத்து பார்க்கும்போது, ஒரு தாய்மொழியில இருந்து இன்னொரு மொழி பேசக்கூடியவங்க ஆவரேஜா அவங்க வந்து 500ல இருந்து 700 வார்த்தைகளுக்குள்ள தான் பேசுறாங்க. அத தாண்டி பேசுறது கிடையாது. இப்போ இவ்ளோ வார்த்தைகள்லாம் இருக்கு. நம்ம வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள் பார்த்தோம். 1,70,000 வார்த்தைகள் பார்த்தோம். ஆனா, அதுல நமக்கு எவ்ளோ வார்த்தைகள் தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, 500லேருந்து 700 வார்த்தைகள் தான் நமக்கு தேவையே படுது ரெகுலர் லைஃப்ல பேசுறதுக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இதுல இருக்கக்கூடிய 500 வார்த்தைகள் ஏற்கனவே நாம தெரிஞ்சுக்கிட்டோம். மிச்சம் 200 வார்த்தைகள் தான் நம்ம புதுசா படிக்க போறோம். அத நம்ம இன்னொருத்தவங்க மூலியமா பேச, பேச கேட்டு, கேட்டு பழகிக்கலாம். பிரச்சனை கிடையாது. அப்போ 500 வார்த்தைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். கரெக்ட்டுங்களா? சரி. இப்ப நான் சொல்றேன். ஏற்கனவே 500 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லிட்டேன். அப்ப எப்படி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச முடியாம போகுது? எனக்கு தான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ரெகுலரா டே டு டே பேசக்கூடிய வார்த்தைகள் 500 வார்த்தைகள் எனக்கே தெரியுமே! அப்போ என்ன விஷயம் என்ன ஸ்டாப் பண்ணுது இங்கிலீஷ்ல பேச முடியாம? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சென்டென்ஸ மேக் பண்ண தெரியல. ஸோ, நமக்கு தனித்தனியா வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு தெரியுது. ஆனா, அத ஒரு சென்டென்ஸா ஒரு கோர்வையா பேசுறதுக்கு கஷ்டப்படுறோம். சரி. எப்படி நான் வந்து 500 வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈஸியா நான் சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூம் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ரூம் கிளீனா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார்ன்னா, அந்த வார்த்தைக்குள்ள எத்தன இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு? ரூம் அதுவே இங்கிலீஷ் வார்த்தை தான். கிளீன் அதுவும் இங்கிலீஷ் வார்த்தை தான். இருக்கு அப்படின்றது தான் தமிழ் வார்த்தை. இப்ப நம்ம பேசக்கூடிய தமிழ்லயே ஆல்மோஸ்ட் பாதி வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தைகளா தான் இருக்குது. அப்போ நமக்கு டே டு டே பேசக்கூடிய பல வார்த்தைகள் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த ரூம் கிளீனா இருக்குன்ற வார்த்தைய எப்படி இங்கிலீஷ்ல மாத்துறது? ரூமுன்றது இங்கிலீஷ் வார்த்தை. கிளீன்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை. இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு என்ன வார்த்தை இங்கிலீஷ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ். இஸ்ன்ற வார்த்தை இருக்குது அப்படின்ற மாரி ஒரு அர்த்தம். இப்ப பாருங்களேன், ரூம் கிளீன் இஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு மீனிங்கே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரூம்ன்ற வார்த்தையும் தெரிஞ்சிருச்சு, கிளீன்ன்ற வார்த்தையும் தெரிஞ்சிருச்சு, இஸ்ன்ற வார்த்தையும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இத 3த்தையும் ஒண்ணா படிக்கும்போது எனக்கு ப்ராப்பரா சென்டென்ஸ் மேக் ஆகல. இங்க தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. வார்த்தைகள் தெரியுது. ஆனா ப்ராப்பரா சென்டென்ஸ மேக் பண்ண தெரியல. இப்போ ஒரு சென்டென்ஸ ப்ராப்பரா மேக் பண்ணணும்னா, எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, 2டே 2 ஃபார்முலா தான் தேவைப்படுது. அந்த 2 ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களால இங்கிலீஷ ஈஸியா பேச முடியும். ஸோ, நம்மளால சென்டென்ஸ ஈஸியா மேக் பண்ண முடியும். சென்டென்ஸ ஈஸியா மேக் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, இங்கிலீஷ ஈஸியா நம்மளால பேச முடியும்ன்றது தான் கான்செப்ட். சரி என்ன ஃபார்முலா? அந்த 2 ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எஸ்விசி சப்ஜெக்ட், வெர்ப், காம்ப்ளிமெண்ட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபார்முலா எஸ்விஓ சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. இந்த 2 ஃபார்முலாவ ஏற்கனவே நம்ம ஸ்கூலிங் டைம்லயே படிச்சு முடிச்சுட்டோம். ஆனா இப்ப கேட்டீங்கன்னா, அது ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்ம அது ரொம்ப அந்த டைம்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி மார்க்குக்காக படிச்சோம். அது நம்ம வந்து அந்த டைம்லயே மறந்துட்டு வந்துட்டோம்.
அப்போ இப்போ இத நாம லைஃப்க்காக படிக்கும்போது புரிஞ்சுக்க போறோம். எஸ்விசினா என்ன அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட் நானு எஸ்விசினா என்னன்றத கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஃபார்முலாவ பத்தி ஃபியூச்சர்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ, இப்போ நாம ரூம் கிளீனா இருக்குன்ற வார்த்தைக்கு எப்படி வந்து எஸ்விசிய க அ அப்ளை பண்றது அப்டின்றத பார்த்தீங்கன்னா, ரூம் கிளீனா இருக்கு. அப்போ ரூம்க்கு வார்த்தை ரூம் தான். அதாவது இங்கிலீஷ் வார்த்தை ரூம் தான். இ கிளீனுக்கு இங்கிலீஷ் வார்த்தையும் கிளீன் தான். இருக்குக்கு இங்கிலீஷ் வார்த்தை இஸ். ரூம் கிளீன் இஸ்ன்னு இருக்கு. எஸ்விசியா மாத்தணும்னா எப்படி மாத்துறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையில சப்ஜெக்ட் யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சப்ஜெக்ட்னா என்ன? அது எப்படி யூஸ் ஆகுது? அப்படின்றது தான் நாம என்ன பண்ண போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாரி நெறைய வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.